அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலகின் ஒப்பற்ற தலைவர் நம் இறைவிட மேலானவர் அகிலம் அனைத்திற்கும் அருளாய் அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் குறிப்பாக இங்கே ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று மட்டுமாக எல்லாம் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அவனால் நம் மீது விதிக்கப்பட்ட இந்த ஜும்மா என்கிற அமலை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டு இருக்கிறோம். நம்மை எல்லாம் ஒன்று கொள்ளும் செய்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் அந்த உபதேசம் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், யார் உண்மையில் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே உன்னுடைய உபதேசம் பயனளிக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதன் அடிப்படையில எல்லாம் அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஜும்மா என்கிற அமலை வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக பார்த்து கழித்து விடாமல் இங்கே சொல்லப்பட இருக்கிற கருத்துகள் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் பின்பற்றுவோம் என்கிற நல்லதொரு பிரார்த்தனையோடு அமர வேண்டுமாய் அன்பாய் கேட்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் மிக இன்றைய ஜும்மா இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடும். இன்றைய தினம் பிறை தென்பட்டது என்று சொன்னால் நாளை ரமலானுடைய நோன்பு ஒன்று. இன்றைய தினம் பிறை தென்படாவிட்டால் சாபானை 30ஆக பூர்த்தி செய்து ஞாயிறன்று ரமலான் ஒன்று என்று கணக்கிடப்படும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் ஒரு ரமலானை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் மாதம் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற ரமலான்களை கடந்து பார்த்து அந்த பாதையின் வழியாக பயணித்து வந்திருக்கக்கூடிய மக்கள் நாம். ரமலானை குறித்து திருமறை திருக்குர்ஆன் பேசுகிற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற பொழுது, அல்லாஹ்வின் தூதருடைய சபையில் பயிற்சி பெற்ற சஹாபாக்கள் அதை குறித்து பார்க்கிற பொழுது, பேசுகிற பொழுது, சலஃபு சாலிஹீன்கள் ரமலானை வரவேற்கிற பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் அந்த ரமலானை பார்த்தார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் வரவேற்றார்கள். ரமலான் வருகிற பொழுது ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஒரு குதூகலமும் இடம் தெரியாத மகிழ்ச்சியையும் அன்றைய சமுதாயம் தொற்று இன்றைய நாள் வரை அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்திருக்கிற நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிப்பாட்டப்படுவோம், நீதி விசாரணையின் பொழுது நாமும் விசாரிக்கப்படுவோம். யாருடைய நன்மையினுடைய தட்டு கிடைத்து விடுகிறதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாகவும், யாருடைய நன்மையின் தட்டு கனம் குறைந்து விடுகிறதோ அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாகவும் மாறக்கூடும் என்கிற நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்களும் பெண்களும் இந்த மாதம் வருகிற பொழுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, எப்படி திருவிழா கோலம் கொள்ளுகிற பொழுது அந்த நம்பிக்கையுடைய மக்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விடுகிறார்களோ அது போல மூமின்களின் திருவிழா இந்த ரமலான். நன்மைகளை கொள்ளையடிக்கிற மிக பொருத்தமான மாதம் இந்த ரமலான். அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் பேரன்பும் மன்னிப்பும் ரஹ்மத்தும் பொருந்தி இருக்கிற மிக உன்னதமான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அன்புக்குரியவர்களே, அதனாலேயே இஸ்லாமிய மார்க்கம் யாரெல்லாம் இந்த ரமலானை வீணடித்து விடுகிறார்களோ அவர்களுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், மண்ணை கவ்வட்டும் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட அருள் பொருந்திய பாக்கியம் மிக்க இந்த மாதத்தை கூட நீங்கள் வீணடைத்து விட்டதால் உங்களுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தை மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கிறான்.
இதற்காக அல்லாஹ் தஆலா எனக்கு வாய்ப்பளித்தான், உங்களுக்கு வாய்ப்பளித்தான். கடந்த ரமலானில் இது போல ரமலானை அசட்டையாக பார்த்த, ரமலானை சமூகத்தினுடைய எண்ணற்ற சகோதரர்கள் நம்மோடு இல்லை.